வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் பிப்ரவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாறன் வீரா கிட்ட உன் கையை கொடு அப்படின்னு கேட்க வீரா கையை கொடுக்குறாங்க. மாறன் வீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு கடையில் சுற்றி வராரு. இதை நம்ம கண்மணி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டும் அப்படின்ட்டு கண்மணி நேராக வீராவை கூப்பிடுறாங்க. ஏ வீரா, இங்கே வாடி. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்னக்கா, ரொம்ப முக்கியமான விஷயமா, கொஞ்சம் லேட்டாக வரவா? அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இப்போ வர போறியா இல்லையா? உடனே வீராவும் சரி இந்த வரேன் அப்படின்ட்டு நேராக கண்மணி கிட்ட போயிட்டு, சொல்லு கண்மணி, என்ன வேணும்? அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னடி தெரியாத மாதிரி கேட்குற, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கடையில் இங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல, உனக்கு அறிவே இல்லையாடி? அப்போ வீரா சொல்கிறாங்க, அக்கா, ஏன் புருஷனோட கையை பிடிச்சிக்கிட்டு தானேக்கா நான் வீட்டுக்குள்ளே சுற்றினேன், நான் ஒன்றும் உன் புருஷனோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் கடையில் சுற்றலையே. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னடி திமிரா உனக்கு? வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நானும் என் ஹஸ்பண்டும் ஹாப்பியாக இருக்கிறதுல உனக்கு என்னக்கா பிரச்சனை? கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஒன்றும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி ஒன்றும் சந்தோஷமாக கை பிடிச்சிக்கிட்டு சுற்றலை, நீ ஏதோ நாடகத்தோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இங்கே பாரு, தங்கச்சி தங்கச்சி புருஷனோட ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அக்கா சந்தோஷம்தான் படணும், இப்படி வயிற்றுச்சல் படக்கூடாது. கண்மணி கேட்குறாங்க, நான் வயிற்றுச்சல் படுறேனா? நான் என்னடி வயிற்றுச்சல் படுறேன்? அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம், ஓம் புருஷனை இந்த கடைக்குள்ளே கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றணும்னா கையை பிடிச்சிக்கிட்டு சுத்து, அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. அப்போ ராகவன் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட என்னாச்சு, இங்கே என்ன நடக்குது? அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னங்க, வேலை நேரத்தில் வீரா தேவையில்லாமல் மாறனோட கையை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சரியா? இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். அப்போ ராகவன் நேரா வீரா கிட்ட, வீரா, உனக்கு இந்த அக்கௌண்டன்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, எல்லாமே முடிஞ்சிட்டு. ராகவன் கேட்குறாரு, நான் உனக்கு மாமாவா? இங்கே பாரு, இங்கே எல்லாரும் கடையில் இருக்கோம், கடையில் என்னை சார்னு தான் கூப்பிடணும். இதை கேட்டதோட கண்மணிக்கு மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை. அப்போ நம்ம வீரா நேராக ராகவனை பார்த்து, சரிங்க சார், நான் அக்கௌண்டன்ட் வேலை எல்லாத்தையுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை கேட்டதோட ராகவனும், சரி, அப்போ வேற வேலை இருந்தா பாரு, சும்மா இங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். இதை கேட்டதோட வீரா ஷாக் ஆகுறாங்க. கண்மணி நேராக ராகவனை பார்த்து, என்னங்க, இதை பற்றி தான் நான் அவகிட்ட சொன்னேன், ஆனால் இவ கண்டுக்கவே இல்லாமல் நம்மளை பேசுகிறா, இப்போ புரியுதா வீரா? அப்போ வீரா நேராக கண்மணியை பார்த்து, சரிக்கா, நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ வீரா நேராக கண்மணியை பார்த்து, சரி, நான் இங்கே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன், நீ இங்கே என்ன பண்ணுற? கண்மணி சொல்கிறாங்க, ஏய், என்ன பேசுகிற? அப்போ வீரா சொல்கிறாங்க, உன்னை தான் கேட்குறேன், நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அக்கௌண்டன்ட் வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை? அப்போ நம்ம ராகவன் சொல்கிறாரு, ஏய், நான் முதலாளி, எனக்கு பொண்டாட்டி கண்மணி, அவளும் முதலாளி தானே. அப்போ வீரா சொல்கிறாங்க, அப்போ மாறன் யாரு? அப்போ ராகவன் சொல்கிறாரு, மாறனும் இந்த கடையில் வேலை தான் பார்க்குறான். அப்போ வீரா கேட்குறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வந்து இந்த கடையில் முதலாளி கிடையாது, நீங்கள் மாமாவுக்கு அடுத்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் மாறனும் மாமாவுக்கு அடுத்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் ஒன்றும் இந்த கடையோட முதலாளி கிடையாது. இதை கேட்டதோட ராகவன் வீராவை பார்த்து, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசுகிறேன். வீரா சொல்கிறாங்க, மாமா, நான் கரெக்டான பாயிண்ட் பேசும் பொழுது தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி இந்த கடையோட முதலாளியோ அதே மாதிரி தான் மாறனும் இந்த கடையோட முதலாளி. மாறன் இந்த கடையோட முதலாளி அப்படின்னா மாறனுடைய பொண்டாட்டியும் இந்த கடையில் ஒரு ஆள் மாதிரி தான். இதை கேட்டதோட கண்மணி நேராக ராகவனை பார்த்து, என்னங்க இவ்வளோ பேசுகிறா, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ராகவன் நேராக வீராவை பார்த்து, இதெல்லாம் யாரு, மாறன் உனக்கு சொல்லி கொடுத்தானா? வீரா சொல்கிறாங்க, என்ன மாமா இது, மாறன் சொல்லி கொடுத்து தான் இப்படி பேசணுமா? ஏன் நீங்கள் யாரும் சொல்லி கொடுத்து பேசலை? இதை கேட்டதோட ராகவன் கேட்குறாரு, நான் யார் சொல்லி கொடுத்து பேசுகிறேன், நான் சுயமாக தான் பேசுகிறேன். வீரா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுயமான முடிவெல்லாம் எடுத்ததே கிடையாது. ராகவன் வீராவை பார்த்து, இங்கே பாரு, இதுக்கு மேலே பேசின அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும்,
வீரா சொல்றாங்க, சொல்லுங்க மாமா சொல்லுங்க. கடைங்கிற பேர்ல, அதிகாரங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் மாமாட்ட சொல்றேன். இது கேட்டதோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க இவள்கிட்ட பேசுறது வேஸ்ட். அப்ப வீரா சொல்றாங்க, இப்ப புரியுதா? என்கிட்ட பேசினா யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து முறைச்சிக்கிட்டே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராகவன் போயிட்டு செம்ம கோவப்படுறாரு. இவ்வளோ தைரியம் இருந்தா வீரா என்கிட்ட இப்படி பேசுவா? கண்மணி சொல்றாங்க, என்னங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தான். தேவையில்லாம அவன் தான் இந்த மாதிரி வீரா கிட்ட சொல்லி கொடுத்து பேச வைக்கிறான். இல்லைன்னா ஏன் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? அவள்லாம் அப்படி பேசுற ஆளே கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவா. ஆனா அவளே இப்படி பேசுறா அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தாங்க. தேவையில்லாம இப்படி சொல்லி கொடுத்து பேச வைக்கிறான். அப்ப ராகவன் சொல்றாரு, அப்ப மாறனுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும். அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அரசல் பரசலா கடைக்குள்ள என்ன பேர் தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? ராமச்சந்திர மாமாவுக்கு அடுத்து மாறன் தான் இந்த பொறுப்புல வரப்போறாராம். இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, என்ன கண்மணி சொல்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமாங்க, இந்த கடையில எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? மாறன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவன் சொல்றாரு, என்ன மாறனா? நான் தானே இந்த கடையோட பொறுப்புகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்மணி சொல்றாங்க, அது உங்களுக்கு தெரியுது, ஆனா மற்றவங்களுக்கு தெரியலையே. அவங்க என்ன தெரியும்னு நினைக்கிறாங்க? நீங்க இந்த கடையில சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான். ஆனா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பாக்குறது மாறன் தானா. உங்களுக்கு எதுவுமே தெரியாதான். இந்த கடையில கூட சில பேர் உங்க பேச்சே கேட்கறதில்ல பாத்தீங்களா? இதுல இருந்து நல்லா தெரியுதுல்ல, நீங்க இந்த கடையில ஒரு பொம்மை மாதிரிதான் இருக்கீங்க. ஆனா மாற இந்த கடையில முதலாளியா இருக்கான். இதை கேட்டதோட ராகவனுக்கு செம ஷாக்கு. ராகவன் கேக்குறாரு, கண்மணி நீ சொல்றது உண்மையா? அப்படிதான் பேசிக்கிறாங்களா? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமாங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, இப்பவே நீங்க தட்டி பறிச்சாதான் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிரும். உங்களை உங்க அப்பா அனாதை ஆக்கிடுவாரு. நீங்க பாவுங்க, எதுவுமே தெரியாத அப்ராணி. அதான் எல்லாரும் இப்படி ஏமாத்துறாங்க. இதை கேட்டதோட ராகவன் சொல்றாரு, சரி நான் இதை பத்தி அப்பா கிட்ட இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, சீக்கிரம் பேசுங்க, அப்பதான் சரிப்பட்டு வரும். நம்மளுக்கும் குழந்தை குட்டி ஆகிருச்சுன்னா அதுகளையும் பார்த்துக்கணும்ல, நமக்குன்னு கொஞ்சம் சொத்து வேணாமா? ராகவன் சொல்றாரு, சரி கண்மணி, நான் கண்டிப்பா அப்பாட்ட கேட்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏங்க தேங்க்ஸ் கேட்குறீங்க? அப்ப மா ராகவன் சொல்றாரு, இல்ல கண்மணி, சில பேர் எனக்காக நல்லது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க எல்லாருமே இத்தனை நாள் என் முதுகுல தான் குத்தி இருக்காங்க. ஆனா நீ தான் கண்மணி எனக்காக யோசிக்கிற. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க நான் உங்களுடைய பொண்டாட்டிங்க. உங்களோட நல்லதுக்கு இல்லாம நான் வேற எதுக்கு யோசிக்க போறேன்? இதை கேட்டதோட மாறா சொல்றாரு, ராகவன் சொல்றாரு, சரி கண்மணி, சரி நான் இன்னைக்கு அப்பாட்ட கண்டிப்பா கேட்குறேன். அப்பா வந்ததோட கேட்டுட்டு மறுவேளை பார்க்குறேன். இதை கேட்டதோட கண்மணியும், என்னங்க வீட்டுக்கு போயெல்லாம் கேட்காதீங்க, இங்கே கேளுங்க, அப்பதான் உங்களுக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறது தெரியும். இது கேட்டதோட ராகவனும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரா போயிட்டு மாறனை பார்க்குறாங்க. அப்ப மாறன் கேட்குறாரு, என்ன உங்க அக்கா ஏதோ திடீர்னு கூப்பிட்டாங்களே? வீரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இது மாதிரி நான் உங்க பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு, அதனால கண்மணி அக்கா கேட்டா இது மாதிரி எப்படி வந்துட்டு மாறனை வந்து ஏத்துக்கிட்ட அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சும்மா நடிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப ராகவன் மாற சொல்றாரு, அதான் எனக்கு அப்பயே தெரியுமே நீ நடிக்கிறேன்னு. இது கேட்டதோட வீரா சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வராரு. ராமச்சந்திரன் ராகவனை கூப்பிட்டு, ராகவா இங்க வா. ராகவன் போறாரு. போனதோட ராமச்சந்திரன் கேட்குறாரு, ராகவா இன்னைக்கு சாயந்தரம் வர வேண்டிய அந்த லோடெல்லாம் வந்துருச்சா இல்லையா? ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு, எப்பதான் வரும்? அப்ப ராகவன் வந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்ப ராமச்சந்திரன் கேட்குறாரு, டேய் உனக்கு தெரியுமா தெரியாதாடா, டக்குன்னு சொல்லு. ராகவன் சொல்றாரு, இல்லப்பா இந்த லோடு விஷயமெல்லாம் மாறன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்ப நீ கடையில என்ன தாண்டா பண்ற? அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா நான் கடையெல்லாம் நான் தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்து மாறன் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட ராமச்சந்திரன் கேட்குறாரு, இந்த கடையோட லோடெல்லாம் எப்படா வரும்? மாறன் சொல்றாரு, அப்பா இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருப்பா. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு ராகவன்ட்ட, இன்னும் 1 மணி நேரத்துல லோடு வரப்போகுது, ஆனா எதையுமே கிளியர் பண்ணாம வச்சிருக்க. மாறன் சொல்றாரு, அப்பா நான் எல்லாமே கிளியர் பண்ண சொல்லிட்டேன், கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து, ஏய் என்னடா, தம்பிக்கு எல்லாமே தெரியுது, உனக்கு எதுவுமே தெரியல, கடையில் அப்படி நீ என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அப்ப பக்கத்துல உள்ள ஸ்டாஃப் சொல்றாங்க, வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒய்ஃப் கூட அங்கே இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இது கேட்டதோட ராகவா முறைக்கிறாரு.
ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து, டேய் என்னடா? ராகவ சொல்றாரு, அப்பா இந்த கடையோட லோடெல்லாம் மாறன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி அப்ப நீ என்னதான் பார்க்குற கடையில? அப்ப ராகவன் சொல்றாரு, எல்லாரும் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களான்னு பார்க்குறேன். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, கடையில எல்லாரும் நல்லா தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாமே 10-15 வருஷம் சர்வீஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கடைக்காக உழைக்கிறது அவங்க மட்டும்தானே எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல, ராகவனும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கண்மணி ராகவன்கிட்ட கீழுங்க அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, என்னடா அப்படியே நிக்கிற, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ராகவன் சொல்றாரு, அப்பா இந்த கடையில அடுத்த பொறுப்பு யாருப்பா? இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாறன் நேரா ராகவன்ட்ட, டேய் என்னடா பேசுற? ராகவன் சொல்றாரு, சும்மா இருமாறா, நான் இதை கேட்டுதான் ஆகணும். நாளை பின்ன ஒரு குழந்தை குட்டி ஆகிருச்சுன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பணம் வேணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, இவன் ஏதோ ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்னு. அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ராகவன் அண்ணாவுக்கு ஏதோ ஆகிட்டு, என்ன சொத்து பிரிக்கிறத பத்தி கடையில வச்சு கேட்குறாரு. அப்ப ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, டேய் வீட்டுல போய் பேசிக்கலாம். ராகவன் சொல்றாரு, இல்லப்பா வீட்டுல எல்லாம் பேச முடியாது, இங்கதான் பேசணும். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த கடையோட பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. நீ தேவையில்லாம இதை பத்தி இங்க பேசாத. ராகவன் சொல்றாரு, இல்லப்பா இங்க பேசினாதான் சரிப்பட்டு வரும். நீங்க சொல்லுங்க, இந்த கடையோட அடுத்த பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? நான் தானேப்பா ஃபர்ஸ்ட் வாரிசு. அப்ப இந்த கடையோட முதலாளி நான் தானே. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கோவப்படுறாரு. சரி இதை பத்தி நாளைக்கு காலையில நான் முடிவு பண்றேன் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் கோவமா போறாரு. இது கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா இது கண்மணி சொல்லி கொடுத்துதான் ராகவன் கேட்குறாரு அப்படிங்கிறது வீராவுக்கு தெரிஞ்சு போச்சு. வீரா நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, கண்மணி என்ன காரியம் பண்ற? கண்மணி கேட்குறாங்க, ஏண்டி என்னாச்சு? அப்ப வீரா சொல்றாங்க, சொத்து பிரிக்கிறத பத்தி ராகவன் மாமா கிட்ட என்ன சொல்லிவிட்ட? நீ சொல்றது எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவரும் சொத்து பிரிக்க சொல்றாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னோட அடுத்த பிளானே இதுதான். எப்படியாவது மாறனை நான் இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும். மாறனுக்கும் ராகவனுக்கும் சண்டை வரணும். இதனால ராகவனோ இல்லை நானோ இல்லை மாறனோ யாராவது ஒருத்தவங்க இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஏண்டி இப்படி பண்ற? இப்பதான் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ வேணும்னா அண்ணன் இறந்ததை சாதாரணமா எடுத்துக்கிட்டு மறந்துருக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இது கேட்டதோட வீரா ரொம்ப கோவப்படுறாங்க. வீரா நேரா கண்மணியை பார்த்து, நீ என்ன நினைச்சாலும் நடக்காது, அது உனக்கு ஆப்போசிட்ல தான் நடக்க போகுது பாரு அப்படின்ட்டு கோவமா போறாங்க. ராமச்சந்திரன் கடையை விட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு ரொம்ப கவலையா உட்காருக்க வள்ளி நேரா கேக்குறாங்க, அண்ணா என்னாச்சுன்னா? கடையிலேருந்து எப்பவுமே சீக்கிரம் வர மாட்டேன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், என்னாச்சு? ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி இன்னைக்கு கடையில ராகவன் அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேட்டான் தெரியுமா? வள்ளி கேக்குறாங்க, ஏன்னா என்னாச்சு? அந்த முட்டாள் என்ன கேட்டான்? ராமச்சந்திரன் சொல்றாரு, ராகவனுக்கு இந்த கடையோட பொறுப்புகள் வேணுமா, அடுத்து யாரு முதலாளி அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணா ராகவன் ரொம்ப நல்ல பையன்னா, அவன் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரும்மா, அவன் தாம்மா கடையில அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டான், எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு, அவன் இப்படி கேட்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, அண்ணா அவன் அப்படி கேட்குறானா அதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க காரணமா இருக்காங்க. நம்ம பிள்ளை அப்படி கேட்க மாட்டானா? இத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கானே, அவன் கேட்டானா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அதேதாம்மா எனக்கும் கவலையா இருக்கு, அடுத்தவ பேச்சு கேட்டு ஏமா அவன் இப்படி பண்றான்? அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா அவன் ஏதோ சும்மா கேட்டிருப்பான், நீங்க அதோட விடுங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி வள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு எல்லாரும் வராங்க கடையை முடிச்சுட்டு. வந்ததோட ராமச்சந்திரன், வந்துட்டீங்களா, சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ராகவன் கேட்குறாரு, என்னப்பா வீட்டில் பேசிக்கலான்னு சொன்னீங்க, இதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை? ராமச்சந்திரன் கேட்குறாரு, என்னடா? அப்ப ராகவன் கேட்குறாரு, அப்பா அந்த கடையோட அடுத்த முதலாளி யாருன்னு கேட்டனே. இது கேட்டதோட வள்ளி நேரா ராகவனை பார்த்து, டேய் என்னடா பேசுற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுற? ராகவன் கேட்குறாரு, நான் என்ன தப்பா கேட்டேன்? இந்த கடையோட அடுத்த முதலாளி யாருன்னு தானே கேட்டேன். ஏன் அப்பா சொல்லக்கூடாதா? நான் தானே அடுத்த முதலாளி அப்படின்னு. அப்பா வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா ராகவா, சொத்து பிரிக்கிறத பத்தி இப்பயே பேசுற? சொத்து பிரிஞ்சா குடும்பம் பிரியிற மாதிரி உனக்கு தெரியும்ல? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, வள்ளி இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இவனுக்கு என்ன,
இந்த கடையோட அடுத்த முதலாளி யார் அப்படின்னு தெரியணும் தானே அப்படின்ட்டு ராமச்சந்திரன் கோவமா ரூமுக்குள்ளே போகிறாரு. இதை பார்த்ததோட கண்மணி நினைக்கிறாங்க, ஆகா நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு. அப்போ வீரா நேராக வள்ளிக்கிட்ட, என்ன வள்ளியம்மா இது? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல. அப்போ ராமச்சந்திரன் நேராக ரூமுக்கு போயிட்டு வராரு. கடையோட சாவி எடுத்துகிட்டு வராரு. கடை சாவியை பார்க்குறாங்க எல்லாருமே. அப்போ அங்கேருந்து ராமச்சந்திரன் வந்து நின்றுக்கிட்டு, இத்தனை நாளும் ராகவன் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு இந்த கடையோட பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்க போகிற அப்படின்னு. அதனால இன்னைக்கே நான் சொல்கிறேன். இதை கேட்டதோட வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா ஏன்னா அவன் தான் ஏதோ முட்டாள்தனமாக கேட்குறான் அப்படின்னா நீ என்னன்னா இப்படி கோவப்படுற? ராமச்சந்திரன் சொல்கிறாரு, எது வள்ளி முட்டாள்தனமாக கேட்குறது? இதையா முட்டாள்தனமாக கேட்கணும்? அவனுக்கு என்ன, இந்த கடையோட அடுத்த முதலாளி யார் அப்படின்னு தானே தெரியணும் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் நேராக ராகவனை பார்க்குறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ராமச்சந்திரன் டக்குன்னு மாறனை கூப்பிடுறாங்க. மாறனை கூப்பிட்டு, இனிமே மாறன் தான் அந்த கடையோட முதலாளி அப்படின்னு சொன்னதோட கார்த்திக்கு சந்தோஷம். ஆனால் ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. ராகவன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னப்பா இது? அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கடையை பற்றி ஒரு துளி அளவு கூட உனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. நீயா அந்த கடையோட முதலாளியாக இருக்க முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைடா அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ராகவன். அப்போ ராகவன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இத்தனை நாளாக நான் துரோகம் பண்ணது என் புள்ள மாறனுக்கு தாண்டா, உனக்கு இல்லை. இதை கேட்டதோட ராகவனுக்கு செம ஷாக்கு. ராகவன் அங்கேருந்து மாடிக்கு கோவமாக போகிறாரு. மாறன் நேராக ராமச்சந்திரன்ட்ட, அப்பா என்னப்பா இது? ஏன்பா எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் ராகவன்ட்டையே இந்த பொறுப்பை கொடுங்க. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, மாறா உங்கள் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த பொறுப்பை உன் கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டா. அதனால் அவளோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. இதை கேட்டதோட நம்ம மாறன் ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ வீரா நேராக ராமச்சந்திரன்ட்ட, இங்கே பாருங்க மாமா, எங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் ராகவன் மாமாட்டையே இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். இன்னொரு பக்கம் கண்மணி மாடிக்கு போயிட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. அப்போ ராகவன் நேராக கண்மணியை பார்த்து, கண்மணி ஏன் கண்மணி அழுகிற? நீ அழுகிறத பார்த்து என்னால் தாங்கவே முடியலை, அழுகாத. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இதை விட பெரிய அவமானம் உங்களுக்கு தேவையா? அவங்க எல்லாருக்கும் முன்னாடியிலேயும் நீங்கள் ஒரு முட்டாள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க. அது கூடயே அவங்களுக்கு தெரியல. இது கேட்டதோட ராகவன் சொல்கிறாரு, கண்மணி நீ அமைதியாக இரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீ பொறுத்திருந்து பாரு. இதுக்கு மேலே என்ன நடக்கணும்? குடும்பத்தில் உள்ளவங்க மொத்தமாக வந்துட்டு அதான் எல்லாருமே சேர்ந்து உங்களை முட்டாள்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலேயே அவமானம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதோட நம்ம ராகவன் சொல்கிறாரு, இங்கே பாரு கண்மணி, நமக்கான உரிமையை கண்டிப்பாக நான் சீக்கிரம் கேட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.